ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கருப்பு கரடி விஎஸ் மலைசிங்கம். இந்த ரெண்டு கொடூரமான விலங்குகளும் நேருக்கு நேர் சண்டையிட்டா யார் ஜெயிப்பான்னு தெரியுமா? விலங்கு ராஜ்யத்திலேயே கருப்பு கரடியும் சரி, மலைசிங்கமும் சரி, இந்த ரெண்டு விலங்குகளுமே கொடூரமாக வேட்டையாடி கொள்ளக்கூடியது. சரி, இந்த ரெண்டு கொடூர விலங்குகளும் சண்டையிடும் போது யார் ஜெயிப்பான்னு பார்க்கணும்னா, முதல் ரெண்டுக்குள்ள உடல் அளவில் யாருக்கு நன்மை இருக்குன்னு பார்ப்போம். ஒரு கருப்பு கரடியை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே மிகப்பெரிய தடினமான கனமான உடம்பை கொண்டது. அதாவது ஒரு கருப்பு கரடி உடல் நீளம் 4.3 அடியிலிருந்து 6.2 அடி வரைக்கும் நீளம் வளரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 132 பவுண்ட்ல இருந்து 661 பவுண்ட் வரைக்கும் இடையில தான் இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் அதோட கழுத்து ரொம்பவுமே உறுதியாகவும் சக்தி வாய்ந்ததுமா இருக்குமா. ஒரு கருப்பு கரடி நீங்க நம்ப முடியாத அளவுக்கு உடல் வலிமையை கொண்டது. அது மட்டும் இல்லாமல் அதோட மிகப்பெரிய ஆயுதம் அதோட வளைந்த கூர்மையான கத்தி போன்ற நகங்கள். அதை பயன்படுத்தி கொடூரமாக தாக்கி கொள்ளக்கூடியது. அதே சமயம் ஒரு மலைசிங்கத்தை பொறுத்த வரைக்கும் 6 அடியிலிருந்து கிட்டத்தட்ட 8 அடி வரைக்கும் நீளம் வளரக்கூடியதா. அது மட்டும் இல்லாமல் இதோட முக்கியமான அம்சம் அதோட நீளமான வால். அதாவது தன்னோட உடல் நீளத்திலிருந்து 1/3 பங்கு வால் மட்டுமே வளரக்கூடியதான். அது மட்டும் இல்லாமல் ஒரு மலைசிங்கம் அதிகபட்சமா 110 இருந்து 200 பவுண்ட் வரைக்கும் இடையில தான் இருக்குமா. சரி, உடல் அளவை பொறுத்த வரைக்கும் நீளத்திலையும் சரி, எடையிலையும் சரி, மலைசிங்கத்தை விட கருப்பு கரடிக்கே அதிக நன்மை இருக்கு. சரி, அடுத்து இது ரெண்டுக்குள்ள வேகத்துல யாருக்கு நன்மை இருக்குன்னு பார்ப்போம். ஒரு கருப்பு கரடியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய உடல் அளவை வச்சிருந்தாலும் கருப்பு கரடிகள் மிக வேகமாக ஓடக்கூடியதான். அதாவது அதிகபட்சமா கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு 35 மைல் வேகத்தில் ஓடக்கூடியதான். அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட 56 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியதான். இவ்வளோ பெரிய உடலமைப்பை வச்சிருந்தாலும் நீங்க நம்பவே முடியாத அளவுக்கு ரொம்பவுமே ஒரு சுறுசுறுப்பான விலங்கா. அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு நிமிஷத்துல கிட்டத்தட்ட 100 அடி நீளமான மரத்துல கூட ஏறுமா. சரி, அடுத்து ஒரு மலைசிங்கத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் விரைவான மற்றும் சக்தி வாய்ந்த கால்களை வச்சிருக்கு. அதாவது ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட 50 மைல் வேகத்தில் ஓடக்கூடியதான். அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுமா. அதே சமயம் மலைசிங்கமே ரொம்ப ரொம்ப ஒரு சுறுசுறுப்பான விலங்கு தான். ஏன்னா ஒரே தாவுல கிட்டத்தட்ட 45 அடி நீளத்தை தாண்டுமா. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஜம்பில் கிட்டத்தட்ட 18 அடி நீளமான மரத்தில் கூட ஏறுமா. அது மட்டும் இல்லாமல் எந்த காயமும் படாமல் கிட்டத்தட்ட 65 அடி உயர நீளத்திலிருந்து குதிக்குமா. சரி, வேகத்திலையும் சுறுசுறுப்பையும் பொறுத்த வரைக்கும் என்னதான் கருப்பு கரடி வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தாலும் ஒரு மலைசிங்கத்தோட ஒப்பிடும்பொழுது கண்டிப்பாக மலைசிங்கங்களுக்கே அதிக நன்மை இருக்கு. சரி, அடுத்து முக்கியமானது இது ரெண்டுக்குள்ள தாக்குதல் திறனில் யாருக்கு நன்மை இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா ஒரு சண்டையில தாக்குதல் திறன் ரொம்பவே முக்கியமானது. சரி, ஒரு கருப்பு கரடியை பொறுத்த வரைக்கும் அதோட மிகப்பெரிய முக்கியமான ஆயுதமே அதோட பற்களும் கால் நகங்களும் தான். அதாவது ஒரு சண்டையின் போது கருப்பு கரடி இரு கால்களை தரையில் ஊண்டி மற்ற இரு கால்களை தன்னோட கைகளாக பயன்படுத்துமா. அப்படி பயன்படுத்தும் பொழுது அதோட தாக்குதல் ரொம்ப கொடூரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தன்னோட 4 அங்குலம் நீளமான வளைந்த நகங்களை பயன்படுத்தி அடிக்கும் பொழுது எதிரியோட தோலை பிச்சு எரியுமா. அது மட்டும் இல்லாமல் அதோட பற்கள் 2.5 அங்குலம் நீளமான கூர்மையான பற்களை பயன்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 800 பேசி அழுத்தத்தில் கிடைக்குமா. சரி, அதே சமயம் ஒரு மலைசிங்கத்தை பொறுத்த வரைக்கும் தன்னோட பற்களை பயன்படுத்தி தான் கொடூரமான தகவலை கொடுக்குமா. அது மட்டும் இல்லாமல் மலைசிங்கத்தால் தொடர்ச்சியான வலுவான கடிகளை விடாமல் கொடுக்க முடியுமா. அது எதிரிக்கு ஒரு மிகப்பெரிய சேதத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 2 அங்குலம் நீளமான கூர்மையான கோரை பற்களையும் வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு மலைசிங்கத்தால் கிட்டத்தட்ட 400 பேசி அழுத்தத்தில் கிடைக்க முடியுமா. அது மட்டும் இல்லாமல் ஒரு மலைசிங்கம் கிட்டத்தட்ட 2.5 நீளமான வளைந்த நகங்களையும் வச்சிருக்கு. சரி, போர் திறனை பொறுத்த வரைக்கும் கருப்பு கரடி மலைசிங்கத்தை விட மிகப்பெரிய அதிக நன்மையை கொண்டிருக்கு. அதுக்கு காரணம் அதோட மிகப்பெரிய கொடூரமான கடி சக்தி மற்றும் தன்னோட கால்களை பயன்படுத்தி தாக்குற முறை. சரி, முடிவுக்கு வருவோம். இந்த ரெண்டு கொடூர விலங்குகளும் நேருக்கு சண்டை போடுவது யார் ஜெயிப்பா. ஒரு கருப்பு கரடியை பொறுத்த வரைக்கும் அதோட மிகப்பெரிய உடல் அமைப்பு மற்றும் எளிதில் ஊடுருவ முடியாத தடினமான தோல் அதுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தாக்குதல் திறனை கணக்கெடுத்து பார்த்தாலும் ஒரு மலைசிங்கத்தை விட கருப்பு கரடிக்கு அதிக நன்மை இருக்கு. அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு கருப்பு கரடியோட கடி சக்தி ஒரு மலைசிங்கத்தோட ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமானதான். அதே சமயம் ஒரு மலைசிங்கத்தோட அதிகபட்ச நன்மை ஒரு மலைசிங்கத்தோட வேகம் மற்றும் சுறுசுறுப்பு மற்றும் தொடர்ச்சியாக கடிக்கக்கூடிய திறன். ஆனா இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வேகமும் சுறுசுறுப்பும் கருப்பு கரடிக்கு இருக்கு. இந்த சண்டை 2 விலங்குகளுக்குமே ஒரு பயங்கரமான பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் இருந்தாலும் சண்டை முடிவில் கருப்பு கரடி மலைசிங்கத்தை கொண்டு போட்டிருக்கும். ஆனால் இருந்தாலும் மலைசிங்கத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதாவது நேருக்கு சண்டையிடாம மறைஞ்சிருந்து கருப்பு கரடியோட கழுத்தை குறி வச்சு தொடர்ச்சியாக கடிச்சுன்னா கருப்பு கரடி இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னதான் இருந்தாலும் இந்த சண்டை நேருக்கு சண்டையிடும் பொழுது முடிவில் கருப்பு கரடியே ஜெயிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.